வாட்ஸ்அப் கைஸ் வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப். உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு கண்ணை மூடிட்டு என்கிட்ட ஒரு கொஷினை கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அன்பே சிவம்ன்ட்டு. அண்ட் அதற்கு இணையான ஒரு படம் எனக்கு இப்போ ரொம்ப 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 பிடிச்ச படம்னா கடைசி விவசாயி. அந்த படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப வருஷம் ஆனாலுமே நான் இப்போ தான் ரீசெண்டாக எனக்கு அந்த ஒரு மெச்சூரிட்டியோட அந்த படத்தை அணுகி பார்த்தேன். அண்ட் அதுவுமே நானா பார்க்கல. அதுக்கு முன்னாடி எக்ஸ்பெக்ட் எஃபெக்ட்ஸ் சேனல் நம்ம இதில போட்டிருந்தாங்க. அது இப்போ அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன். அவங்க வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் இந்த மாரி ஒரு படம் இருக்குன்னே எனக்கு தெரிஞ்சது. ஸோ அப்புறம் நான் ஒரு தாட்டி பார்த்தேன். அந்த அளவுக்கு எனக்கு பெருசா கனெக்ட் ஆகல. அண்ட் இப்போ நான் அந்த படம் ரீசென்ட்டா பார்த்தேன். ச்சே! என்ன மாரியான ஒரு படங்க. எப்படிப்பட்ட ஒரு படத்த நம்ம ப்ரமோட் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிட்டோம் நம்ம லைஃப்ல அப்படின்ட்டு எனக்கு இப்போ வரைக்கும் ரெக்ரெட்டா இருக்கிற ஒரு ஃபீல் அதுதான். ஸோ அதுக்காக தான் இந்த சேனல் பேசிக்கா நான் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணனோ, அதுக்கான காரணம் இந்த வீடியோ போட்டதுனால நான் ஃபுல்ஃபில் ஆகப்போறேன். அண்ட் ஏன் நான் இந்த வீடியோ போடுறேன்னா, உண்மையாலுமே கடைசி விவசாயி நம்ம ஊர் படங்க. நம்ம எல்லாத்துக்குமான படம். நீங்க அன்பே சிவம், மெய்யழகன் அண்டு இந்த மாரி படங்கள்லாம் மலையாளத்தில வந்திருந்தா அவங்க அவங்க ஊர்லயும், நம்ம ஊர்லயும் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஊர் படத்த நம்ம ஏன் செலிப்ரேட் பண்ண மறந்துட்டோம் அண்ட் செலிப்ரேட் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அண்டு இந்த படத்தில என்ன அவ்வளோ சூப்பரா இருக்கு, என்ன நம்ம லைஃப்ல சூப்பரா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க அண்ட் எந்தெந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட்டிங் வித் நான் முன்னாடியே சொன்ன மாரி இது நமக்கான படம். இது நம்ம படம். நீங்க நம்ம வில்லேஜஸ் எப்படி இருப்பாங்க, நம்ம கிராமப்புற மக்கள் அங்க அறுவடைகள் எப்படி பண்ணுவாங்க, அங்க விவசாயம் எப்படி பண்ணுவாங்க, அங்க இருக்கிறோட மக்களும் அவங்களோட மென்டாலிட்டி எப்படி, அண்ட் அங்க என்னென்ன ரிச்சுவல்ஸ் எல்லாம் இது பண்றாங்க, குலதெய்வம் ஏன் கும்பிடுறோம், ஏன் சாமின்றது இருக்கு, அண்ட் உண்மையாலுமே ஒரு கனெக்டிவிட்டி ஏன் மனுஷனுக்கும் கடவுளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஏன் இருக்கு அப்படின்றத இந்த படத்துல சூப்பரா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க. நான் இது எல்லாத்தையுமே நான் ஏன் இவ்வளோ மொட்டையா சொல்றேன்னா, நீங்க இந்த படத்த கண்டிப்பா போய் செக் பண்ணி பார்க்கணுன்ட்டு தான். இனி செக் பண்ணி பார்க்காம இருந்தீங்கன்னா, கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ முடிச்ச பிறகு நீங்க லைஃப்ல ரெக்ரெட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான படம் பார்த்த ஃபீல் இந்த படம் உங்களுக்கு குடுக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அதனால இந்த படம் நம்ம படம். நம்ம கல்ச்சருக்கு ஏத்த மாரி, நம்ம மென்டாலிட்டிக்கு ஏத்த மாரி ஒரு டிஃபைன் பண்ண படம் இது. அண்ட் அதே மாரி ஒரு செஸ் போர்ட்ல ஒவ்வொரு பீஸ் ஆஃப் ஒரு காயின்ஸ்க்கும், ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் ஒரு டிஃபைன்டு ஷேப்ஸ் இருக்கும். அண்ட் அதனோட ஒவ்வொரு மூவ்ஸுக்கும் அதனோட இதெல்லாம் தனித்தனியா இருக்கும்ல. அதே மாரி தான் இந்த படத்துல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்குமே தனித்தனி டிஃபைன்டான ஒரு ஸ்டோரி இருக்கும். நீங்க யோகி பாபுவ பார்த்தீங்கன்னா, ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டோரி போகும். நம்ம தாத்தாவ பார்த்தீங்கன்னா, ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டோரி போகும். அண்ட் அங்க இருக்கிற ஊர் மக்கள்ல 2, 3 பேர் அவங்களோட ஒரு ஸ்டோரி கனெக்ட்டா இல்லாம அங்க ஒண்ணு தனியா போகும். விஜய் சேதுபதியோட ஸ்டோரி சூப்பரா போகும். அண்ட் அந்த மாரி பல ஸ்டோரீஸ் ஒரே படங்கள்ல, ஆனா ஒரே செஸ் போர்ட்ல வேற வேற காயினுக்கு இருக்கிற அந்த இது மூவ்ஸ் மாரி, இந்த படத்துலயும் எல்லாத்துக்குமே சூப்பரா டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. உண்மையாலுமே ஒரு கிராமத்துல போய் ஒரு 10, 15 பேர் கூட வாழ்ந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி தாங்க இருக்கும் மொத்த படமுமே. அண்ட் அதே மாரி இனி ஒரு விஷயம் தமிழ் கடவுள் முருகன பத்தி சொல்லியிருப்பாங்க. ஏன் தமிழ் கடவுள் முருகன் இவ்வளவு கிராமங்கள்ல ரொம்ப கனெக்டடா இருக்காரு அப்படின்றதுக்கு அந்த என்ரூட்மெண்ட் இந்த படத்துல சூப்பரா சொல்லியிருப்பாங்க. அண்ட் அங்கங்க வைக்கிற ரெஃபரன்ஸ்லாம் சூப்பரா இருக்குங்க. அங்கங்க அந்த மயில் கத்துற சவுண்டு, காக்கா கத்துற சவுண்டு, அந்த ஒரு அ காத்து பயங்கரமா அடிக்கிற சவுண்டு, இதெல்லாம் கேட்குறப்பயே ரொம்ப ஒரு மாரி ப்ளசன்ட்டா ஃபீல் ஆகும். அந்த படம் பார்க்குறப்பயே உண்மையாலுமே அந்த மண் வாசனை மட்டும் தான் வரல. மத்தபடி எல்லாமே அந்த படத்துல இருக்கு. அண்ட் லைஃப்ல நம்ம ஏன் இவ்ளோ ஓடிட்டுருக்கோம்? நம்ம எல்லாருமே சிட்டி லைஃப் வாழ்றோம். நம்ம எல்லாருமே ஐடில இருக்கோம். இல்ல நம்ம எல்லாருமே டாக்டரா இருக்கோம், இன்ஜினியர்ஸா இருக்கோம். நம்ம ஏதோ ஒரு பர்ப்பஸ், ஏதோ ஒரு கோல தாண்டி ஓடுறோம். அண்டு இவங்க எப்படி ஆனா இவங்களும் அதே வாழ்க்கை நம்மள போல அதே சாதாரண வாழ்க்கைய தான் வாழ்றாங்க. நம்மள மாரியே தான் இருக்காங்க. ஆனா இவங்க எப்படி லைஃப்ல எந்த ஒரு குறிக்கோள்களும், எந்த ஒரு ஒரு பாஸோட வாழ்றாங்க. ஒரு லைஃப்ல இப்ப எதனாவது ஒரு அச்சீவ்மெண்ட்டோ, இல்ல எதனா ஒரு கோலோ அதுதான் லைஃபா? அப்படின்றது இந்த படத்த பார்த்தோனே எனக்கு ஒரு சிந்தனை தோணுச்சு.
அண்ட் ஏன் நம்ம அடுத்தவங்களுக்கு நம்ம எப்படி தெரியணும் அப்படின்ட்டு நினச்சே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டாகவே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அந்த டவுட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு மாறுதலுக்கு வந்து உங்கள் மனசை வந்து உட்படுத்தும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மாறுதல் வந்து எனக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த படம் பார்த்த உடனே உங்களுக்கு எதனா ஒரு மாறுதல்கள் ஏற்படலாம். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ கிராமப்புறங்கள்லேருந்து சிட்டி சைடுக்கு வந்திருக்கலாம். உங்களுக்கு அந்த கிராமத்தில் நம்ம எப்படியெல்லாம் இருந்தோம் அப்படின்ற ஒரு மெமரி ரீகலெக்ஷனாக கூட இந்த படம் வந்து உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு அதே மாதிரி தான் அந்த ரூரல் ஏரியாஸை சூப்பராக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரூரல் ஏரியாவில் மட்டும்தான் வந்து எடுத்திருப்பாங்க. ஃபுல்லாக கிராமப்புறங்களில் ஏன் வந்து காலையில் எந்திரிக்கிறாங்க, ஏன் வந்து காலையிலேயே வந்து இந்த சாமியெல்லாம் கும்பிடுறாங்க, ஏன் பெரியவங்கள்லாம் வந்து ஒரு பஞ்சாயத்தில் இருந்து பேசுகிறாங்க அப்படின்றது சூப்பராக வந்து சொல்லியிருப்பாங்க. அண்டு அதே மாதிரி மனிதர்கள் எவ்வளோ வெகுளியானவங்க, மனிதர்களை ஏன் நம்ம நம்பணும், மனுஷங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றது இந்த படத்தில் வந்து சூப்பராக சொல்லியிருப்பாங்கங்க. அண்ட் இந்த படத்தில் எந்த ஒரு நெகட்டிவ்ஸுமே நான் சொல்லவே போகிறதில்ல. அண்ட் இந்த படமுமே எந்த ஒரு நெகட்டிவ்ஸுமே சொல்லலை. நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை எப்படி பாசிட்டிவாக லீட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த படம் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அண்ட் இந்த படம் நான் ஏன் திருப்பி திருப்பி பார்க்க சொல்கிறேன்னா, இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும் பாருங்கள். நீங்கள் வந்து அதை ப்ரொமோட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் அந்த படத்தை வந்து எந்த ஒரு யார்கிட்டையும் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் உங்கள் லைஃப்பை மாற்றக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியாக இந்த மூவி வந்து இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்டு குலதெய்வம், நம்ம ஏன் குலதெய்வம் கும்பிட்றோம், அது வந்து இட்லி கடை படத்தில் சூப்பராக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடியே கடைசி விவசாயி படத்தில் அது வந்து சூப்பராக வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் தெய்வம் அண்ட் மனிதன் இந்த 2 பேர்த்துக்குமான கனெக்ஷன் எந்த மாதிரி, அண்ட் மனுஷன் ஏன் கடவுளை கும்பிடுறான், மனுஷன் ஏன் வந்து கடவுளாக ஆகணுன்ட்டு ஆசைப்படுறான் அப்படின்றதுக்கான ஒரு கிளியர் அண்ட் அவுட் ஒரு நல்ல ஒரு விஷயமாக வந்து இந்த படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அந்த மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ரெஃபரன்சஸ், இப்போ அந்த தாத்தாவோட கடைசி சீனில் வந்து ஃபஸ்ட்டு காக்கா கத்தும். நான் இந்த வீடியோ வந்து கிரெடிட்ஸ் டு எக்ஸ்பர்ட் எஃபெக்ட்ஸ். நான் வந்து அவங்கள பார்த்து தான் எனக்கு வந்து இது தெரிஞ்சுது. அண்ட் ஐ வில் பி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். நான் வந்து உண்மையாலுமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் என் வாழ்க்கையில் வந்து மிஸ்ஸே பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிற படங்கள். அண்ட் இந்த படம் வந்து என் லைஃப்பில் நான் மிஸ் பண்ணிட்டேன் அட் சம் பாயிண்ட். ஆனால் இந்த டைமில் நான் மிஸ்ஸே பண்ணக்கூடாது. அண்ட் இதை நீங்களும் மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். அதான் அந்த ஒரு காக்கா கத்தின ஒரு சவுண்டு, அப்புறம் வந்து அப்படியே டேர்ன் அவுட் ஆகி மயில் கத்தும். ஸோ அந்த டிரான்சிஷன் வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு அவர் இறந்துட்டார். அண்ட் அவங்க அதுக்கப்புறம் வந்து அந்த கடவுளுடைய அருளால் திருப்பி உயிர் தெழுந்தார் அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸிங் ஒன்று சூப்பராக வரும் பாருங்கள். அது நீங்கள் மைன்யூட்டாக கவனித்து பாருங்கள். அந்த காக்கா கத்துறதும் மயில் கத்துறதும் தனித்தனியாக கேட்கும். ஸோ அந்த ஒரு மெனக்கெடல் இருக்குல்ல, கண்டிப்பாக மணிகண்டன் சார் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேரக்டர் இன் த வேர்ல்டு. நீங்கள் டரண்டினோ, ஸ்பீல்பர்கு, நீங்கள் வந்து யாரை வேணால் கூப்பிட்டுவாங்க, மணிகண்டன் ஒத்தால் போதும் எல்லாத்தையும் அடிச்சு நவுத்த. அண்டு நான் வந்து ஏன் நம்ம வெளிநாட்டு டேரக்டர்ஸும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறோம், ஏன் நம்ம உள்நாட்டுக்காரர்கள்லாம் வந்து நம்ம ஐயோ இவரை வந்து என்ன சொன்னால் ரொம்ப நம்ம தரம் தாழ்த்தி போயிடுவோமோ, இல்லை நம்மளை எதனா அசிங்கப்படுத்திடுவாங்களோ அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம ஊர் தாங்க, நம்ம மனுஷங்க தான் நம்மளுக்கு எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். நீங்கள் மனுஷங்கன்ட்டு எல்லோரும் நான் பொதுவாக சொல்கிறேன். ஆனால் ஸ்பீல்பர்கே இந்த படத்தை பார்த்தாலுமே இந்த படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அப்படின்ட்டு அவரே வந்து சொல்லுவார். இதை நான் வந்து அஷ்யூர்டாக சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் யாராவது யூஎஸில் இருந்து இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்பீல்பர்குக்கு ஒரு போட்டு காட்டுங்க. இல்லை அவரோட மெயில் வந்து நீங்கள் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா நானே போய் மெயில் அனுப்புகிறேன் ஹேட்ஸ் ஆஃப்லேருந்து. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படத்தை போய் எல்லாருமே வந்து செக் பண்ணி பாருங்கள். ஹேட்ஸ் ஆஃபோட ஹைலி ரெக்கமெண்டட் மூவி. நீங்கள் வந்து இந்த படம் பார்த்துட்டு உங்களோட கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் வந்து எல்லாருமே சொல்லணும் படம் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. So yeah guys, that's it for this video. See you on the other one. Until then, this is Hats Off signing off. Take care. Cheers. Bye.